ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி லக்னோவில் சிஎஸ்கே அப்படின்னாலே உற்சாகமா ஒரு ஹைப்போட ஆரம்பிப்போம். நீங்களும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கீங்க. நானும் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆரம்பிச்சிருக்கேன். சரி, சொல்லுங்க, உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? என்னத்த தம்பி சொல்றது? மனசெல்லாம் புண்ணா ஆயிடுச்சு. அதாவது, அதான் நான் சொன்னேனே உங்களுக்கு. நான் திருப்பியும் சொல்றேன். நான் ஒரு ஆர்டன் சிஎஸ்கே ஃபேன். நீங்களும் அதே தான். பார்க்குற நிறைய வியூவர்ஸும் அதே தான். தேர் அலவுட் டு ஹாவ் அ பேட் சீசன். அதுல சந்தேகமே கிடையாது. பட் எப்படி ஆடுறீங்க? வாட் இஸ் த ஆட்டிடியூட் கோ தேர் டு த ஃபீல்ட்? அதுதான் வருத்தமா இருக்கு. இன்னொரு ஸ்டாட்டு சொல்றேன். த ஒன்லி டீம் தட் ஹஸ் நாட் டேஸ்டட் த உடன் ஸ்பூன் எவர் இன் ஐபிஎல் எந்த டீம் தெரியுமா உங்களுக்கு? இந்த சிஎஸ்கே தானா? ஆ, இது வரைக்கும் சிஎஸ்கே தான் தம்பி. இப்ப என்ன ஆகும்னு தெரியல. இப்ப கடைசியில இருக்காங்க. சரி, இப்ப இப்ப பழைய லக்னோ முதல் மேட்ச் லக்னோவோட ஆடுறாங்க அப்படின்னா சிஎஸ்கே வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 76-24. இப்ப அந்த மாதிரி மனசாட்சியை வித்துட்டு சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியாது. 187 வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கோம். இங்க எப்படின்னா பிச்சர்ஸ் வந்துட்டு பெருசா இங்க லக்னோல டியூ வரலன்றதுனால ஆப்டர்நூனும் சரி ஈவினிங்கும் சரி இந்த கண்டிஷன்ஸ் ஈக்குவல் காம்படிஷன் பிட்வீன் பேட் அண்ட் பால் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் இப்ப 2 நாள் முன்னாடி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். 180 அடிச்சாங்க ஜிடி. ஈஸியா வந்து 3 பால்ஸ் ஈஸ் அவுட் சேஸ் பண்ணாங்க லக்னோ. அவங்க வந்துட்டு ஒரே கியர்ல தான் ஆடுறாங்க. ஐம் கோயிங் டு வின் எவ்ரி கேம் வித் மை பேட்டிங் பவர் சப்போர்ட்டட் பை மை bowling வாட் எவர் தட் கம்ஸ். அது வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜ், ஒரு எக்ஸ்ட்ரா இது அப்படின்ற மாதிரி அவங்க ஆடுறாங்க. ஸோ சிஎஸ்கே ஹேஸ் டு ஃபைண்ட் அ வே டு பிரேக் தேர் பேட்டிங். இந்த டாப் 5 எப்படி சிஎஸ்கே உடைக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். உடைக்கல அப்படின்னா இப்ப சிஎஸ்கேவோட பேட்டிங்கும் ப்ராப்ளமா இருக்கு. நிறைய பேர் ஃபெயில் ஆறாங்க பேட்டிங் டாப் 5ல. அதை மாத்திர மாதிரியும் அவங்க தெரியலன்றதுனால இப்போ ஒரே இது சிஎஸ்கே ஹேவ் சான்ஸ் டு வின். வாட் தே ஆர் கோயிங் டு டூ அகைன்ஸ்ட் திஸ் பேட்டிங் லைனப் விச் இஸ் ஃபயரிங். யார் இருக்காங்க இல்லைன்னு ஃபயரிங்க. மார்ச் வேற எக்ஸ்பெக்டட் டு ரிட்டர்ன் பேக் இந்த மேட்ச் பிகாஸ் இட் வாஸ் அ ஸ்மால் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த 187 நீங்க அப்ரோச் பண்ணணும் இங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்னோல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் படபட படபடன்னு நீங்க அவங்களுக்கு ஒரே தியரி தான் கொடுப்பேன். அடிச்சுதான் இல்லை, அவங்க ஜெயிக்க முடியாது. இப்ப இங்க எப்படி நீங்க ஆடணும் அப்படின்னா ஒரு 48 for 1 ஒரு மெஷர்டு அப்ரோச் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 32 for 1 அடுத்த இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 11 to 15லயும் ஒரு 45. கடைசியில உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு 120 to 127 அந்த மாதிரி ஒரு 3 விக்கெட் இருந்தீங்கன்னா கடைசியில ஒரு 60 ரன் வந்துடும். அந்த 120 60 ரன் 187 வந்துடும். தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே டு சி ஹவு யூ கேன் பீட் தீஸ் கைஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல நீங்க எப்படி செட் பண்றீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் பத்தி சொன்னோம். போன மேட்சும் அதை சொன்னோம். ஜிடி வாஸ் அவுட் கிளாஸ்ட் பை லக்னோ ஸ்பின்னர்ஸ். 9 overs 81 runs 3 wickets லக்னோ ஸ்பின்னர்ஸ் with an economy of 9. The only thing is positive thing for Lucknow is Bishnoi bowled very very well. அந்த திக்வேஷி எல்லா மேட்சும் நல்லா போடுறாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து நானும் பில்டப் கொடுத்தேன். இந்த மாதிரி அந்த ஆக்ஷன் முடிஞ்ச உடனே 3 ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. எப்படியும் 5 மேட்ச் ஓம்ல ஜெயிச்சிருவாங்க. அதனால வந்துட்டு நீ வெளியில போயிட்டு ஒரு முன்னாடியே சொன்னோம் வெளியில போய் இவங்க ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு. பட் எப்படியும் 2 3 மேட்ச் வெளியில ஜெயிச்சிருவாங்க, குவாலிஃபை ஆடுவாங்கன்னு. இப்போ ஹோம்ல மரணாடி வாங்குறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப நான் எப்படி போவேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்ப என்னோட டீமை சொல்றாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. டெவன் கான்வே ஆர் ரச்சின் ரவீந்திரா ஒருத்தர் தான் ஆட முடியும். ரச்சின் ரவீந்திரா பிளேட் ஆல் த மேட்சஸ். கான்வே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் உட்காந்து அதுக்கு தான் வந்தாரு. ஒருத்தர் தான் ஆட முடியும். ஐ வுட் ராதர் கோ வித் டெவான் கான்வே அண்ட் ஐ வில் ஓபன் த பேட்டிங் வித் ஷெய்க் ரஷீத். என்னோட நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி சாம் கரன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிச்சில் இந்த 10 ஓவர் நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா உனக்கு ஓப்பனிங்ல உங்களுக்கு பவர் ஹிட்டர் கிடையாது. அவன் என்ன தியரி எடுக்க போறானோ லக்னோ அதுக்கு ஆப்போசிட் தியரி எடுங்க. நீங்க பேட்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருந்துட்டு ஒரு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோருக்கு வந்துட்டு போலிங்ல அட்டாக் பண்ணி வின் பண்ண பாருங்க. தட் இஸ் ஒன்லி வே யூ கேன் டூ. ஸோ ஐ வாண்டட் Sam Curran to bat at number 3 and give him a role to make sure stays there until 12 overs. ஒரு 95 அந்த மாதிரி ஒரு 8 runs ஓவர் வந்துட்டு அதுக்கப்புறம் தூபே கியூபேல பின்னாடி யூஸ் பண்ணலான்னு. நம்பர் 4 சிவம் தூபே. நம்பர் 5 விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா, தோனி, அஸ்வின், அன்சுல் கம்போஜ், நூர் அகமத், மத்தீஷா பத்திரனா. இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி கலீல் அகமத். இந்த கொஸ்டின் என்னன்னா ராகுல் திரிபாட்டியா சாம் கரனா அப்படின்னா ஐ வுட் ராதர் ப்ரெஃபர் சாம் கரன்.
பட் த ஓப்பனிங் காம்பினேஷன் ஹேஸ் டு சேஞ்ச். இப்ப நான் உங்களை கேட்கறேன், நான் இந்த பிளேயிங்ல உன சொல்லியிருக்கேன், யாரையாவது உள்ள கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல யாரையாவது நான் மிஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பீடா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். பட் அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் அவுட். அதாவது நீங்க சொல்றீங்கல்ல 9 மேட்ச் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வன்ஸ் பேடி, ஷேக் ரஷீத் எல்லாரும் உள்ள வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் தே மே கோ வித் ட்ரைட் அண்ட் டெஸ்டட். இதே போன மேட்ச் இருந்த அதே டீம், சேம் டீம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். இல்ல ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஓப்பனர்ஸை டிராப் பண்ணிட்டு சாம் கரன் வரலாம். இது தவிர மேஜர் சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து பவர் பிளே, 2 பவர் பிளேயுமே பிரச்சனைன்னு சொன்னாங்க. பவுலிங் பவர் பிளேவை அட்ரஸ் பண்ணிட்டாங்க அன்சுல் கம்போஜை கொண்டு வந்து. பேட்டிங் பவர் பிளே அட்ரஸ் பண்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி சாம் கரன் மாதிரி ஒருத்தர் கூட உள்ள கொண்டு வரலாம். இல்லாட்டி திருப்பி திருப்பாதி ஓப்பனிங்க அப்படின்னு சொல்லி அதை விட்டுறலாம் அந்த ஒரு ஸ்லாட்டை அவங்க. ஆனா பெருசா ஷேக் ரஷீத், வன்ஸ் பேடி, மற்ற நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ உடனே வருவாங்களான்னா ஐ டவுட் பீடா. அவங்க 9 மேட்ச் முடிஞ்சு ஷுவரா அவுட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு விஷயம் இருக்கு உங்களுக்கு. ஓகே, ராகுல் திரிபாட்டி இந்த கடைசி 2 மேட்சும் பாத்தீங்கன்னா ஒரு 25-16 அடிச்சாரு. பட் ஐ ஃபீல் லைக் இஸ் புட்டிங் டூ மச் ஆஃப் ப்ரெஷர் ஆன் ஹிம் டு ஸ்கோர் ரன் அண்ட் இஸ் நாட் பிளேயிங் இஸ் நேச்சுரல் கிரிக்கெட். இறங்கி வந்து கவர்ஸ் மேல அடிப்பாரு, அவுட் சைட் ஆஸ்டோ போயிட்டு பிக்கப் இல்லை, அதெல்லாம் இல்லாம ஒரு மாதிரி பயந்துன்னு நான் ரன் அடிக்கணும் இல்லை இடம் போயிடும் அப்படின்னு ஆடுற அந்த ஒரு இது எனக்கு அன்பார்ச்சுனேட்டா எனக்கு தெரியுது. நீ ஒரிஜினல் கேம் ஆடி நீ 4 பால் ஒரு 2 கவர் டிரைவ் அடிச்சு 3வது பால் த்ரூ த கேட்டு போல்டுனா எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப the way is approaching, I can very clearly feel that the desperation to score runs to keep your place in the team அது ஒர்க் ஆகாது. இப்ப நான் ஷைக் ரஷீத் பத்தி ஏன் சொல்றேன்னா, ஷைக் ரஷீத் பத்தின டைம் எடுப்பாரு. ஒரு கிளாசி பிளேயர், பவர் ஹிட்டர்லாம் கிடையாது ஷைக் ரஷீத். பியூட்டிஃபுல்லா ஆடுவாரு. இஃப் யூ வாண்டட் டு பிளே திரிபாட்டி அயர்ட் ஆஃப் ஷைக் ரஷீத், யூ ஹேவ் டு கோ அண்ட் டெல் ஹிம், பாரு பவர் பிளேல இந்த மாதிரி நம்ம செம அடி வாங்குறோம். நான் ஸ்டாட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், திருப்பி திருப்பி சொல்லி வியூவர்ஸை போர் அடிக்க விரும்பல நானு. சோ இப்ப நீ போறியா, நீ அவுட் ஆறத பத்தி கவலைப்படாத. இஃப் யூ வி வாண்ட் டு டிராப் யூ வில் டிராப் யூ நோ மேட்டர் வாட், கோ அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப்னு சொல்லணும். அப்படி அந்த இதை கொடுக்கலன்னா டெஃபினட்டா தே ஹேவ் டு ஓபன் வித் ஷைக் ரஷீத் டு சி வாட் ஹி கேன் ஆஃபர். நம்பர் 3 என்னை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் தான் ஆடணும். இன்னொன்னு சொல்றேன் நானு, அவர் அந்த ஒரு 28 பால் ஆடினார்னா ஒரு 37 ரன் அடிச்சிருவாரு, செட் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த அக்லி ஸ்லாக்லாம் அவர் பண்ண மாட்டாரு. நல்ல ஃபார்ம்ல வந்தார் IL-20ல இருந்து. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மேட்ச் பேட்டிங்ல ஆடல அப்படின்னு உடனே போலிங் வந்து பவர் பிளேல நல்லா போட்டாரு. அந்த ஒரு ஓவர் டிம் டேவிட் அடிச்ச உடனே அப்படியே தூக்கிட்டாங்க. தட் இஸ் நாட் த சிஎஸ்கே ஒரு நோன் ஃபார் போது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமை தான் அவங்க ஆடணும். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பர்டிகுலர்லி உங்களுக்கு வந்து இப்ப அஸ்வினை பத்தி எல்லாரும் கேட்பாங்க. உங்களுக்கு மில்லரு, பூரன், ரிஷப் பண்ட், மார்ச் இஸ் எக்ஸ்பெக்டட், ஸோ பண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பேட் இன் மிடில் ஓவர்ஸுங்கும் போது 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. அஸ்வின்ஸ் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் நிக்கலஸ் பூரன் இஸ் வெரி வெரி குட். ஸோ அந்த நீங்க வந்து திருப்பியும் அதுதான் சொல்றேன், பவர் பிளேல திருப்பி திருப்பி அவரை கொடுக்குறாங்க எனக்கு. ஓகே, ஒரு லெவலுக்கு மேல சொன்னா வியூவர்ஸுக்கும் போர் அடிச்சிடும், அதை அவங்க பண்ணக்கூடாது. அன்சுல் கம்போஜ் ஹோல்ட் வெரி வெல் லாஸ்ட் கேம். கலில் போல மேட்ச் தான் அடி வாங்கினாரு. சாம் கரன் மாதிரி ஒரு ஆளை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா பவர் பிளே நீங்க ஓட்டிடலாம். ஏன்னா எவ்வளவோ சொல்லி 10 ரன் கொடுக்க மாட்டாங்க பவர் பிளேல, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ சாம் கரன் வில் கிவ் யூ தட் ஆப்ஷன் இன் தட் ஸ்லோ பிட்ச் where you can finish off your 6 overs and then come up with 100 ஜடேஜா அஸ்வின் 3 ஸ்பின்னர் வச்சு இருக்குன்னா you can try and get them out for a sizable total less than the average winning score. என்ன பண்றாங்கன்னு தெரியாது. பட் இவங்க வந்து மார்ச் இஸ் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்டட் டு get back. So it's going to be Sean March again, the rejuvenated Aidan Makrame, Rishabh Pant, Nicholas Puran, David Miller, Ayush Badoni, Abdul Samad, Shardul Thakur, Ravi Bishnoi, ஆகாஷ் தீப் அண்ட் திக்வேஷ் சிங், ஆவேஷ் கான் இஸ் யுவர் இம்பாக்ட்ஸ். அப்படி ரொம்ப நல்லா இருக்கு. ஐ டோன்ட் சி them getting. மயங்க் யாதவ் எப்போ வருவாருன்னு நிறைய பேர் கேக்குறாங்க. ஏப்ரல் 15 அதுதான் டெட்லைன் டேட் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. உங்களுக்கு இட் இஸ் நாட் ஃபார் ஆஃப் டு பி ஆனஸ்ட் வித் யூ. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பேச்சஸ்ல எல்லாரும் நல்லா போடுறாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்ப ஆவேஷ் கான் பாத்தீங்கன்னா 2 ஓவர் மிடில் ஓவர்ஸ் 11 to 15 அவர் தான் மேட்சை திருப்பினாரு. ஆகாஷ் தீப் ஹஸ் பீன் கொஞ்சம் ரஸ்டியா இருக்காரு, பட் இட் ஸ்லோலி கெட்டிங் இன் டு பிக்சர். லாட பத்தி பேசணும்னு பிரேஜர் நான் திருப்பி சொல்றேன், அவர் தான் பிடிங்கின்னு போறாரு. பர்பிள் கேப் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு, பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருக்காரு லாடு. அதைத்தான் சொல்றேன், அவர் பர்பிள் கேப்ப அவர் தான் பிடிங்கிட்டு போறாருன்றேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருத்தர் அதுக்கப்புறம் நல்ல ஆட்டோகிராஃப் அருமையா போடுறாரு, பிக்சரையும் போடுறாரு, அதுக்கப்புறம் ஓடி போய் மிட் விக்கெட்லயும் போடுறாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா போடுறாரு.
பிஷ்னாய் ஃபார்முக்கு வந்து ரொம்ப நாள் அது சுரட்டு சரட்டுன்னு கையில இருந்து போச்சு பிஷ்னாய்க்கு. அதனால அவங்க எதுவும் ஐ டோன்ட் சி மணிமாறன் சித்தார்த் கெட்டிங் இன். தட் இஸ் வாட் ஐ ஹானஸ்ட்லி ஃபீல். இந்த 10 ஓவர் எட்ஜின்னு பாத்தீங்கன்னா மிச்சு மார்ஷி நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்க, அவனா இவன் அப்படின்னு. அதனால அவர் பயங்கரமா ஆடுறாரு. ஐடன் மார்க்ரம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. பண்ட்டும் that would have given a confidence that 21 runs what he scored, even though he would have scored it in a rapid pace, but no matter what, ரன் அடிக்கிறது அடிக்கிறது, and is the leader of the team. And then followed by நிக்லஸ் பூரன். அவரை நிறுத்தணும்ன்ற ஒரே ஆயுதம் ஸ்பின்னை வச்சுதான். சொல்லுவாங்க ஒரு சிலர், ஸ்பின் எப்படியா போடுவீங்கன்னு. அவர் ஸ்பின்னை வச்சுதான் அந்த பிச்சில நிறுத்தணும், கன்சிடரிங் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கிரவுண்டு. இப்ப சிஎஸ்கேக்கு பாத்தீங்கன்னா தெரியவே மாட்டேங்குது யார் ஆட போறாங்க. திருப்பியும் ரவீந்திராவையும் கான்வேயும் ஆட போறாங்களா, அதே பிளேயிங் லெவல் ஆட போறாங்களா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங்ன்றதுனால. அந்த பேட்டிங் எட்ஜிங் இருக்கு. யூ கன்சிடர் வாட் தேவ் காட் ஆன் பேப்பர், டெஃபினெட்லி சிஎஸ்கே வில் ஹேவ் தி ஸ்பின் ஸ்ட்ரென்த். பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா 100 வந்து ஒரு அன்பிளேபிளா போட்டார் முதல் 3 மேட்ச். இப்பயும் நல்லா தான் போடுறாரு, சரியா யூஸே பண்ண மாட்டேன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஜடேஜாவும் பேச்சஸ் has bowled well. Ashwin has also bowled decently well in middle overs, if not in power play அப்படிங்கும் போது ஸ்பின்னர்ஸ் டீசெண்டா இருக்காங்க. பட் ஸ்டில் ஆன் ஆல் ஆனஸ்டி தி வே எல்எஸ்ஜி இஸ் பிளேயிங், தி வே சிஎஸ்கே இஸ் பிளேயிங், தி ஸ்டில் சோர் சர்ச்சிங் இஸ் ஆன். யார் ஆட போறோம் இல்லைங்கிறதுனால எல்எஸ்ஜி வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 56-44. இப்பயும் நீங்க உங்க பாசத்தை காட்ட போறீங்களா, இல்ல நான் இவ்வளவு ஃபேக்ட் சொல்லியிருக்கேன் மனசை அப்படியே கல்லாக்கிட்டு நானும் உங்க பக்கம் வரேன் பீடாகன்றீங்களா? 6 மேட்ச் ஆகியும் காம்பினேஷன் இன்னும் கண்டுபிடிக்கல, பெஸ்ட் லெவன் கண்டுபிடிக்கலங்கிறது சிஎஸ்கேக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான் போயிடும். இத்தனை வருஷத்துல 18 வருஷத்துல நானும் காலேஜ் படிக்கும் போது ஐபிஎல் ஆரம்பிச்சிச்சு. பட் சர்ப்ரைஸ் தான். பட் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து து- ஏதாச்சும் கொஞ்சம் முட்டு கொடுத்து ட்ரை பண்ணணும் இந்த டீமுக்கு. பார்ப்போம், சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்பி சொல்றேன். நீங்க வந்து எட்ஜ் கொடுத்துட்டீங்க, யூ ஹேவ் யுவர் ரீசன்ஸ், ஐ ஃபுல்லி அக்செப்ட் தட், என்டார்ஸ் தட். பட் எனக்கு என்னமோ சிஎஸ்கே ஜெயிச்சிரும் அப்படின்னு தோணுது பீடா. தோனி ஒரு மேட்ச் தோத்துட்டாரு கேப்டனா, திருப்பி கண்டிப்பா அசஸ் பண்ணிருப்பாரு அவர் ரிசோர்சஸ். ஹி நோஸ் ஹவு டு டூ இட் பெட்டர் தென் ஆல் ஆஃப் அஸ். ஹி நோஸ் ஹவு டு கோ அண்ட் வின் தி கேம்ஸ் ஆஃப் கிரிக்கெட். அதனால அது வந்து தோனிக்கு நிகர் தோனி தான். ஸோ லெட்ஸ் ஹோப் ஹி புல்ஸ் ஆஃப் சம்திங் அவுட் ஆஃப் ஹேட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான், வேற எதுவும் கிடையாது. நீங்க எல்லா லாஜிக்கல் ரீசனிங்கும் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் தட் சிஎஸ்கே வின்ஸ், வேற எதுவும் கிடையாது. சிஎஸ்கே ஜெயிக்கும். ஃபேண்டசி என்னன்னு சொல்லுங்க. இப்ப இந்த கண்டிஷன்ஸை பத்தி நம்ம சொல்லிட்டோம். மிச் மார்ச் கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. ஐம் டெஃபினெட்லி கோயிங் டு பிக் ஹிம். ஷார்துல் தாக்கூர் இல்லாத ஃபேண்டசி டீமே நீங்க ஃபேண்டசியே ஆடாதீங்க. யூஆர் வேஸ்டிங் எவ்ரிபடிஸ் டைம். அதனால அவரை விடவே முடியாது. திக்வேஷ் சிங்கே இஸ் நாட் கமிங் அப் வித் பிக் ஹால்ஸ், பட் இஸ் டெஃபினெட்லி பிக்கிங் அப் விக்கெட் ஆர் டூ, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சிவம் தூபே மேல கண்டிப்பா ஐம் கோயிங் டு புட் மை மணி ஆன், அதுலயும் எந்த சந்தேகமும் கிடையாது. I'm a big fan of Anshul Kamboj. I'm also talking about Anshul Kamboj and picking him. So my 5 picks are Shivam Dubey, Anshul Kamboj, Mitch Marsh, Shardul Thakur and Digvesh Singh. எனக்கு சாம் கரன் கண்டிப்பா ஆட போறான்னு தெரிஞ்சு கண்ண முடின்னு அவர் எடுத்திருப்பேன் நானு. பிகாஸ் இஸ் ஆல்சோ சம்மன் இஸ் கோயிங் டு கண்ட்ரிபியூட் வித் போத் பேட் அண்ட் பால். எனக்கு தெரியல, ஐ எம் கன்ஃபியூஸ். நீங்க எப்படியும் ஆகாஷ் தீபம் உங்களோட இதுல இருப்பாரு. கிவ் யூ an ஆப்ஷன், நான் ரெக்கமெண்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பூரான் பீடா. அவர் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். பூரானை வந்து மிஸ் பண்ணவே முடியாது. ஆரஞ்சு கேப். மார்க்ரம் சம ஃபார்ம் தான், ஸோ அவரையும் விட முடியாது. ஸோ பூரன் மார்க்ரம் ரெண்டு. சிஎஸ்கே ஓப்பனர்ஸ்ல யாராவது ஒருத்தர் எடுங்க, வேற வழி இல்லை. ரச்சினோ இல்லை கான்வே எடுத்துட்டு நம்புங்க, ஒரு 40 ரன் அடிப்பாங்க, அது 50 பாலா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பனர், இவங்க 2 பேர் ஓப்பனர்ஸ் ஒன்று விட்டுலாம். பிஷ்னாய் நல்லா போடுறாரு, திருப்பி பிஷ்னாயும் நம்ம எடுக்கலாம், அதுல எந்த இதுவுமே கிடையாது. ஜடேஜா எக்ஸ்பெக்டட் டு ஸ்டெப் அப். ஜடேஜாவை விட வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மேட்சுக்கு சம்பவம். ஏன்னா போட்டுறா 2-3 ஓவர் மில்ல பேட்டிங் சான்ஸும் கிடைக்குது. ஒரு 20 ரன் ஒரு விக்கெட் அப்படின்னாலும் ஃபேண்டசியில் வந்துடும், பாயிண்ட் 45-50 பாயிண்ட் வந்துடும். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆப்ஷன் வேணா கலீல் எடுக்கலாம். கலீல் இஸ் ஆல்சோ விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ இதுதான் என்னுடைய ஃபேண்டசி சாய்ஸஸ் ஃபார் திஸ் கேம் பீடா. ஸோ ஃபேண்டசி பார்த்தாச்சு, எட்ஜ் கொடுத்துட்டீங்க. நான் வந்து நம்பிக்கையை கொடுத்துருக்கேன் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. பட் யூ ஹேவ் யுவர் ரீசன்ஸ், நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கண்டிஷன்ஸ் பிளேயிங் லெவன் எல்லாம் பார்த்துட்டு இந்த மேட்ச்க்கு உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? சார் ரொம்ப சிம்பிள். இப்ப சன்ரைசர்ஸ் யோசிச்சு பாருங்க, தே ஆல்சோ காட் இன் தி சிமிலர் பொசிஷன் வாட் சென்னை வாஸ் இன் பிஃபோர் தி கேம் அகைன்ஸ்ட் பிபிகேஎஸ். யூ காட் 245 ஆன் தி போல்டு. யோசிச்சு பாருங்க அந்த சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கும். நீங்க இதே பஞ்சாப் கிங்ஸ் 245 சேசிங்கன்னா உங்களை ஜெயிச்சிட்டு வராங்க, ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், மொமெண்டம் இருக்கும் டீம்ல. என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. 245 போர்டுல எவன் போட்டாலும் இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 6 அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வாமாம பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினாங்க பாருங்க. அந்த ஆட்டிடியூடோட சிஎஸ்கே ஆடினா ஜெயிச்சிருவாங்கன்றேன்.
இப்ப நான் திருப்பியும் சொல்றேன், இப்ப எல்லாருமே ஐ வில் நெவர் கம் அண்ட் டெல் them they pick the worst team in the auction and they had a certain plans to win and conquer at home. அதுக்காக அந்த மாதிரி ஒரு டீமை எடுத்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆல ஐ அக்செப்ட் இட். ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த மியூசிக்கல் சேர் சிஎஸ்கே இஸ் நாட் த சிஎஸ்கே ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ராகுல் திரிபாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 மேட்ச் சரியா ஆளு ஓ ஏமா ஆடியா, எதுக்கு பயப்படுற நீ? ஃபெயில் ஆன அவ்வளவுதானே, உயிர் போலல்ல, ஆடியா தேடி அந்த. இப்போ ஒரு சில மூஞ்சி எல்லாம் பார்த்தா ஒரு சில பிளேயர்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ், ஒரு பீதி தெரியுது. ஐயோ நம்ம இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுமே, இது சோசியல் மீடியா பேக்லாஷ் இருக்கும், அடுத்த மேட்ச் என்ன தூக்கிடுவாங்க. அப்ப அந்த மார்க்கஸ் டானிஸ் எல்லாம் பாருங்க, ஃபெயிலியர் ஆஃப்டர் ஃபெயிலியரே. ஒரு 22 அடிச்சாரு, பபிள் கம் போலிங் போட வர ஒரு 4 பால் கொடுக்குறாங்க. மேக்ஸ்வெல் பாருங்க, அந்த மூஞ்சியில உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் தெரியுதா? லியம் லிவிங்ஸ்டன் ஃபார் ஆர்சிபி வராரு, கேன் யூ see that pressure in their face? எனக்கு இது இது வந்து சிஎஸ்கே கத்து கொடுத்த பாடம் எல்லா டீமுக்கும். மத்த டீம் வந்து கரையேறிட்டாங்க. இந்த வேதபூதி சத்யராஜ் மாதிரி இந்த சின்ன பையன் வந்து சொல்றான், நான் கரையேறிட்டேன் மாமா, நீங்க அங்கேயே நிக்கிறேளே அப்படின்ற மாதிரி அது சிஎஸ்கே ஆயிடுச்சு எனக்கு. அதுதான் வருத்தமா இருக்கே ஒழிய, if they get their combination right and use their resources well and if they just win this game, இன்னும் one more home game அடிச்சிட்டாங்கன்னா ஆல் ஆஃப் சடன் இந்த கடைசியில பீக்கிங் அட் த ரைட் டைம். திருப்பியும் சொல்றேன், எனக்கு என்னமோ தெரிஞ்சு 7 வின்னோட இந்த ஃபோர்த் டீம் குவாலிஃபை ஆக போகுது. இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த நெட் ரன் ரேட். நெட் ரன் ரேட் சமாடி வாங்கிட்டாங்க. So they have to turn their tables. Let us see what kind of approach you can see on the field when CSK takes the field. We wish them all the very best. We also wish LSG to do well and continue their winning momentum. நான் என்னோட எட்ஜை கொடுத்துருக்கேன். நீங்க சொன்னது கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு எனக்கும். நான் இப்போ ஒரு சிஎஸ்கே ஃபேனா பேசுறேன். எல்லாருக்கும் ஒரு ஆறுதலா தான் இருக்கும் நீங்க சிஎஸ்கே ஜெயிப்பான்னு சொல்றது. லெட் அஸ் see what happen. உன்னையானு சொல்றேன், ஒருவேளை இந்த மேட்ச் ரிவர்சலா போய் சிஎஸ்கே தோத்துட்டா இதுக்கு மேல சான்ஸ் இருக்கு அப்பீடான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கெல்லாம் டைம் இல்லை. எனக்கு இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு, அந்த மோட்டிவேஷன் அடுத்த ப்ரிவியூல தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. We wish CSK will put this across until we come back and do a review to say, see whether CSK is still staying in the tournament alive with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.